நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி, கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும். அமுதாய் திகழும் சான்றோர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வாழ்வியல் நெறிமுறைகள் என்பது பற்றி சற்று காணலாம். நம்முடைய 1330 திருக்குறளை நமக்கு கொடுத்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவாய் மலர்ந்து அருளிய மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் முதல் குறள், பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இந்த குறளில் இவர் கூறும் கருத்து என்ன? பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. ஆக உயர்ந்த இந்த பிறப்பானது நமக்கு கிடைத்துள்ளது இறையருள், இயற்கையினுடைய ஒரு கொடை என்பது அந்த தாய் தந்தையருக்கு கிட்டிய மிகப்பெரிய பேராகும். நளவெண்பாவிலே புகழேந்தி புலவர் பாடல் எண் 246 குழந்தை செல்வம் பற்றி குறிப்பிடுகின்றார். கீழ்காணும் பாடல் உள்ளது. பொன் உடையரேனும் புகழ் உடையரேனும் மற்ற எண்ணுடையரேனும் உடையரோ, அடிசில் பூக்களையும் தாமரை கைப்பூ நாரும் செய்ய வாய் மக்களை இங்கு இல்லாதவர். எவ்வளவுதான் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் தங்க தட்டு உணவு சாப்பிடுவர்களாக இருந்தாலும் மக்கட்பேறு இல்லாதவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதே இந்த நளவெண்பா ஆசிரியர் புகழேந்தி என்றோ கூறியுள்ளார். இவர் 12ஆம் நூற்றாண்டில் எழுதியதுதான் இந்த நளவெண்பா. நளவெண்பா, நள சக்கரவர்த்தி நள தமயந்தி நாம் அனைவருமே அறிந்ததுதான். முன்பு அந்த பாடங்கள் எல்லாம் தமயந்தி அந்த தூது விடும் காட்சி, இது எல்லாமே நம்முடைய பாடத்திட்டங்களில் இருந்தது. இன்று அந்த திட்டங்கள் உள்ளதா என்பது அறியாத ஒன்று. ஏனென்றால் முன்பு சிட்டிசன்ஷிப் ஆக்ட், மாரல் கிளாஸ் போன்ற நீதி போதனை, குடியுரிமை பயிற்சி என்பதெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். அந்த பழைய கல்வி திட்டத்திலே வாரத்தின் இறுதி நாளில் ஒரு வகுப்பு இவற்றிற்கெல்லாம் உண்டு. சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் என்பது எவ்வாறு பொது இடங்களில் ஒரு மாணவன் நடக்க வேண்டும், பண்புடன் திகழ வேண்டும், பண்புள்ள குடிமக்களாய் எவ்வாறு பெயர் பெற வேண்டும் என்பதையும், ஒரு கொடியேற்றம், தேசிய கொடியேற்றுதல் என்றால் அந்த மேடை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், கம்பம் எவ்வாறு அமைக்க வேண்டும், கயிறு கொண்டு அந்த முடிச்சு எவ்வாறு போட வேண்டும், அப்புறம் நாட்டு பாடல் படிக்கும்போது எவ்வாறு தன்னுடைய ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடோடு நின்று உரிய முறையில் கொடி வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதையும் குறிப்பதாகும். இது போன்ற பல்வேறு செயல்களுடன் வயது முதிர்ந்தவர்களை தெருவில் கண்டால் வணக்கம் செலுத்துவதும், இந்த விழி இழந்தவர்களை சாலையை கடக்க சிரமப்பட்டால் அவர்களுக்கு தொண்டு புரிந்து அவர்கள் கையில் ஒரு கோல் கொடுத்து அல்லது கையை பிடித்து மறு சாலையினுடைய மறு இடத்தை கொண்டு போய் கடப்பதற்கும் உதவி செய்ய அந்த ஒரு மனப்பக்குவத்தை வளர்ப்பதற்கும் உள்ள
பாடங்கள்ல அனைத்துமே நடக்கும். இதுதான் அந்த மனித நியாயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று எங்களுக்கெல்லாம் முன்பு அந்த ஒரு வகுப்பு உண்டு. அதே போல் மாரல் கிளாஸ், நீதி போதனை, வாய்மையே வெல்லும், சத்தியமாக ஜெயத்தை என்கிறார்களே, அதாவது உண்மையாக பேசு, ஒழுக்கமுடன் திகழ வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை என்பதன் பேர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற குறளை எங்களுக்கு வலியுறுத்தி ஆசிரியர் பெருமக்கள் கூறிய காலம் அப்போது எங்களது கல்வி திட்டத்தில் இருந்தது. அது ஒரு புறம் இருக்க, இந்த பிறர்க்கரிய மானிட பிறவி எடுத்த என்னுடைய நோக்கம், நாம் பையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நெறிமுறையோடு வாழ வேண்டும். கல்விக்கூடம் சென்றால் கல்வி கற்று திகழ வேண்டும். கல்வியை மட்டுமே நாம் மனதில் கொண்டு திகழ வேண்டுமே ஒழிய கலவியில் மனம் நாடுதல் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு இழுக்கு நேரக்கூடிய செயல் என்றால் அது உலகம் முழுவதும் தெரியக்கூடிய வண்ணம் செய்தி பரப்பும் ஒரு அவலம் உள்ளது. தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் மற்றும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், எக்ஸ் பக்கம் என்று பல்வேறு வகையான ஊடக சாதனங்கள் பெருகிய காலம். எனவே மனிதர் ஒவ்வொருவரும், ஆண் பெண் இருவருமே கல்வி கற்று திகழ வேண்டும். அதே போல் ஒழுக்கம் கொண்டு தங்களுடைய செயல்பாட்டை செய்தல் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஆச்சார கோவை என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே ஒரு நூல் உள்ளது. அது என்ன என்றால், ஒரு முறையாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு அந்த ஆசிரியர் முள்ளியார் என்பவர் கூறுகிறார். இதில் 100 செய்யுள்களை கொண்ட ஒரு நூலாகும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகன் தூய்மை வாய்மையார் காணப்படும். இது நம்முடைய வள்ளுவ பெருந்தகை நமக்கு கொடுத்த அரிய திருக்குறள். அதாவது ஒரு நீரை கொண்டு நமது உடலை சுத்தம் செய்து கொள்ளலாம். அகத்தை சுத்தம் செய்வதற்கு வாய்மை, உண்மைதான் முக்கியம். அதுதான் புறந்தூய்மை நீரான் அகம் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். முன்பு சுனாமி வந்த காலத்தில் அந்த நம்முடைய கிருமிகள் எல்லாம் பரவி 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் எங்குமே வெளியில் செல்லாமல் மிகவும் சிரமப்பட்ட காலத்தில் ஒவ்வொருவரும் வெள்ளத்தை திரும்பியவுடன் கை கால் கழுவி சுத்தப்படுத்தி தங்களை இல்லத்திற்குள் வந்தார்கள். அந்த காலகட்டம் எப்படி ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டோம். அதை சற்று சிந்திக்க வேண்டும். இந்திய தேசிய கீதம் கண்ட நம்முடைய நோபல் பரிசு பெற்ற 52 செகண்டுகளில் இந்திய தேசிய கீதம் தந்த ஜனகன மன என்ற பாடலினுடைய கீதாஞ்சலியினுடைய ஆசிரியர் ரவீந்திரநாத் டாகூர், where the mind is without fear, the head is held high என்று கூறுகிறார். எங்கே அச்சமில்லையோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்கும் என்று. ஆக எங்குமே ஒரு நேர்மையாகவும் நீதியாகவும் ஒழுக்கத்துடனும் திகழ்ந்தால் யாருக்கும் எவரும் அஞ்ச வேண்டாம். அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் நிகரியில் குறவர் இவ் ஐவர்
இவரை தேவரை போல தொழுது எழுக என்பதே யாவரும் கண்ட நெறி. இந்த பாடல் எண் 16. அதில் என்ன சொல்லுகிறார்? நாட்டை ஆளும் மன்னன், ஆசிரியர், பெற்ற தாய், உற்ற தந்தை மற்றும் தம்மை விட மூத்த பெரியோர் ஆகிய ஐவரையும் விண் உலகில் வாழும் தேவர்களை கருதி வணங்கி எழுந்து கடமையாற்றுவதே உயரிய வழிமுறையாகும். மாதா பிதா குரு தெய்வம் என்று மனதில் எண்ணி செயல்பட்டால் வழி பிறக்கும், வளம் நிறைக்கும். என்றும் இச்செயல் புரிபவர் பலர் உளர். எனவே அவர்கள் வாழ்வு உயர்கிறது. பெற்றோர் பெரியோர் ஆசி ஊக்கத்தை தரும், ஆக்கத்திற்கு வழிவகுக்கும். கிடக்குங்கால் கைகூப்பி தெய்வம் தொழுது வடக்கோடு கோணம் தலை வையார் மீ கோள் உடல் கொடுத்து சேர்தல் வழி. பாடல் 30. இதிலே விஞ்ஞான தத்துவம் உள்ள இந்த பாடல். இரவில் படுக்க செல்லும் முன் இறைவனை வணங்கி செல்ல வேண்டும். வடக்கில் தலை வைத்து படுக்க கூடாது. அங்கு மேக்னெட்டிக் பவர் இருக்கான், காந்த சக்தி, மின் காந்த அலைகள். அது உடலுக்கு கெடுதலை தரும். உரிய திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். எனவே தெற்கையும் படுக்க கூடாது. ஏனென்றால் தெற்கே யமபயம் உண்டு என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது உடலுக்கு நோவு வரும், அதுவும் கூடாது. கிழமேல் என்பதே படுப்பதற்கான ஒரு இரவில் படுப்பதற்கு உரிய நல்லதொரு திசையாகும். மேலும் ஒவ்வொரு மனிதரும் நெறிமுறைகளோடு வாழ வேண்டும். ஒழுங்குபடுத்தும் சட்டம் என்று தன்னை தான் காத்து வாழ்தலே சிறப்பாகும். எங்கோ பிறந்து வளர்ந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1773 இந்தியாவில் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவித்தவர்கள் வாயிலாக இங்கு ஆட்சி செய்யும் பொழுது ஒழுங்குபடுத்தும் சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து நம்மை எல்லாம் ஒழுங்குபடுத்தினார்கள். அந்நியர் கூறித்தான் 1773 நாம் அதனை கேட்டு நடந்து சிரமப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்ததை நாம் இன்னும் நல்ல முறையில் பார்க்க வேண்டும் என்றால் முன்னோர்கள் கூறிய வரிகளையும் வார்த்தைகளையும் நெறிமுறைகளையும் எப்பொழுதுமே சிறமேற்கொண்டு செயல்படுதலே வாழ்வினுடைய முக்கிய அம்சமாகும். ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் நிறைவாக வாழ்ந்தோம், முறையாக திகழ்ந்தோம் என்று ஆண் பெண் இருபாலரும் கல்வி கற்பது எதற்கு? பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே அல்ல, தானும் வாழ்ந்து அமுதாய் திகழும் சமுதாயத்திற்கும் பேர் உதவி புரிய வேண்டும். தளர்ச்சியுற்ற மாந்தர்கள் வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுப்பதற்கும் முக மலர்ச்சி அவர்கள் அடைவதற்கும் பல்லோரும் வாழ்த்த வேண்டும். அந்த அளவில் ஒவ்வொரு தனி மனிதரும் ஆண் பெண் ஏன் திருநங்கையர் கூட தங்களது பங்கை செவ்வனே ஆற்ற வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒருவர் சறுக்கினாலும் சமுதாயம் முழுவதுமே வேதனைப்படும். பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர் சயின்ஸ் அண்ட் வார், சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ என்று 2 நூல்கள் எழுதியிருக்கின்றார். அதிலே கூறுகிறார், முறையான பசுமை புரட்சியை எடுத்துக்கொண்டாலும் அதை முறையாக பயன்படுத்தாவிடில் இரத்த புரட்சி ஏற்படும் என்று கூறி நம்மளை எச்சரிக்கை செய்கிறார். ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு என்று ஒரு பாடத்திலே ஒரு சாலையில் நடப்பதற்கு கூட
நல்ல முறையில் விதிகளை வகுத்து வைத்துள்ளார்கள். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அவ்வை பிராட்டி கூறியிருக்கின்றாரே, அதை இந்த நேரத்திலே மனதில் கொண்டால் அனைத்து விவரங்களும் அதிலே எல்லாமே எளிதாக அடங்கும். வையத்துள் சிறப்பாக வாழ வேண்டும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிவாரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் மொழியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று 30 பாடல் தண்ட திருப்பாவை ஆண்டாள் 2வது பாடலிலே உலக மாந்தர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த மார்கழி மாதத்திலே பட்டியலிட்டு காட்டுகிறார். செய்யக்கூடாத செயல்கள் தீச்செயல்களை நிறுத்திவிடு, உன்னால் முடிந்த அளவுக்கு உண்மையை பேசி வேண்டியவர்களுக்கு உதவி செய் என்பதே இந்த பாடலினுடைய அடிப்படை கருத்து. எனவே ஒவ்வொருவருமே வாழ்வியல் என்பது ஏதோ பிறவியை எடுத்தோம் முடித்தோம் என்றெல்லாம் இல்லாமல் ஒரு பண்போடும் அன்போடும் மிகுந்த நெறியோடும் வாழ்தல் வேண்டும். ஹனுமன் இன்று ஹனுமத் ஜெயந்தி. அனுமன் சொல்லின் செல்வன், எதையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன். சுக்ரீவன் அவனைத்தான் தேர்ந்தெடுத்து சீத்தையை தேடுவதற்கு அனுமன்தான் சாலச் சிறந்தவன் என்று இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று செயல்பட்ட சிறந்த மனிதன் சுக்ரீவன். அவன் குரங்கு என்ற போதிலும் வானரம் என்றாலும் அவனும் அனுமனினுடைய ஆற்றலை அறிந்து அவனுக்கு தெற்கில் செல்வதற்கு வழிவகுத்தான். அனுமனும் செயல் வீரன், தன்னுடைய செயலை செய்து முடித்தார். எவ்வாறு? இந்த திருப்புகழிலே கதிர்காமம் என்ற பகுதியில் அருணகிரிநாதர் கூறுகிறார், நாலாபுறமும் சேனைகளை அனுப்பி சுக்ரீவன் சீதையை தேடும் பணியை மேற்கொள்கிறார். அதில் குடக்கு சில தூதர் தேடுக, வடக்கு சில தூதர் நாடுக, குணக்கு சில தூதர் தேடுக என மேவி குறிப்பிற் குறிகானும் மாருதி இனி இதற்கொரு தூது போவது. ஆக 3, அதாவது வடக்கு மேற்கு கிழக்கு 3க்கும் வானவர வீரர்களை பூராம் அனுப்பிவிட்டார்கள். தெற்கு பகுதியிலே ஜாம்பவான் மாருதியைத்தான் அனுப்புகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? விண்ணில் பறந்து சென்று ஜானகியை சந்தித்து ராமபிரான் கொடுத்த கனையாளியை கொடுத்து அவரிடம் இருந்து ஜடை முடியை பெற்று இங்கு இவரிடம் கொடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் செல்வதற்கு அந்த ட்ரெயின் கீ மாற்றுவார்கள், அந்த பாயிண்ட்ஸ்மேன் கொடுப்பார். அதுபோல் இங்கு வாங்கி அங்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல முறையில் அவர் இந்த ராமாயண காவியத்தையும் நிறைவுபடுத்தினார். எந்த காரியமுமேயே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பிறர் நகைக்கும்படி செயலாற்றுதல் கூடாது. அனைவரும் வியக்கும் வண்ணம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்தல் வேண்டும். நன்றி, வணக்கம்.